த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா ஓடவே ஓடாதுங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தினவர் பிரதமர் நரேந்திர மோடி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல அப்பாவி இந்தியர்கள் 26 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் கூட ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்றதுக்காக தனது நிலைப்பாட்டை உலகத்துக்கு சொல்றதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்தினதுதான் இந்த வார்த்தைகள். ஆனா இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா? பணமும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்னா கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையா புரியும். ஏன்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவை மட்டும் நம்பி தான் இந்த சேனலை நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025 ஏப்ரல் 22 இந்த நாளை இந்தியர்கள் யாருமே மறக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் கோழைத்தனமா நடத்தின தாக்குதல்ல இந்தியர்கள் 26 பேர் உயிரிழந்திருந்தாங்க. சுற்றுலாவுக்கு போனவங்க, வயதானவங்க, தேனிலவுக்காக போயிருந்த இளம் திருமண ஜோடிகள் அப்படின்னு தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்காக அவங்களுடைய இன்னுயிரை இழந்திருந்தாங்க. அந்த உயிரிழந்ததுக்கான அந்த ரத்த காயம் கூட இன்னும் ஆறல. ஆனா அதுக்குள்ள பாகிஸ்தான் கூட இந்தியா கைகோர்த்திருக்கு. இதை நான் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு கோபம் வரும். ஆனா அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுங்க. 2025 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டு இருக்கிறாங்க. உடனே கேள்வி எழுப்புவீங்க, எங்க ஒரு விளையாட்டுன்னா அப்படிதான் இருக்கும், விளையாட்டையும் அரசியலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா என்கிட்ட அதுக்கும் பதில் இருக்கு. சரிதாங்க, இது ஒரு சாதாரண கிரிக்கெட் விளையாட்டு போட்டி அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தக்கூடிய மதம் சார்ந்த இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்ப இருக்கக்கூடிய ரைட் விங் ஐடியாலஜி, அதாவது தீவிர வலதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை புறக்கணிங்க, அவங்கள பொருளாதார ரீதியில தனிமைப்படுத்துங்க, அவங்களுடைய கடைகள்ல போய் பொருட்கள் வாங்காதீங்க, அவங்க கூட எந்த வகையிலும் வர்த்தகம் செய்யாதீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவ்வளவு ஏன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மதம் சார்ந்த விஷயத்த சொல்லி நீங்க பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது தானே, ஏன் இன்னும் இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்றத எத்தனையோ முறை எத்தனையோ பேர் கேள்விகளா எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்படி கேள்வி எழுப்பக்கூடிய யாருக்குமே இந்திய அரசாங்கத்தை நோக்கியோ பிசிசிஐ நோக்கியோ இல்ல ஐசிசி அமைப்புடைய தலைவர் பதவியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மகனான ஜெய்ஷாவை நோக்கியோ எதுக்குங்க இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துறீங்க, உடனடியா ரத்து செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே வாய் வரலையே. அது ஏன் அப்படின்னு தான் எனக்கு புரியவே இல்லைங்க. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கறிக்கடைகள்ல விற்கக்கூடிய அந்த ஹலால் கறிகளை வாங்காதீங்க, ஹலால்னு போட்டிருந்துச்சுன்னா அந்த உணவகங்களுக்கு போகாதீங்க அப்படின்னு சாப்பிடக்கூடிய விஷயத்துல இவ்வளவு தூரம் அரசியல் பண்ற இவங்க, மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னு எத்தனையோ பேரை அடிச்சு கொள்ளக்கூடிய இவங்க, இப்படியான கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய இப்படியான ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை கூட தடுத்து நிறுத்துங்கன்னு ஏன் கேட்க முடியாம போச்சு அப்படின்றதுதான் நான் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. பாகிஸ்தான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க. எங்களுடைய இந்தியர்கள் 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்தியாவுடைய இறையாண்மையை அவங்க கேள்விக்குள்ளாக்கிட்டாங்க. இனி இந்தியாவிலிருந்து பாயக்கூடிய நதியிலிருந்து ஒரு சொட்டு நீரை கூட நாங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சூழலிச்சிருந்தாரு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? பணமும் ரத்தமும் தேசபக்தி ஒன்னா கலந்து போய்கிட்டு இருக்குது. இந்த கிரிக்கெட் மேட்சை இந்தியர்கள் யாருமே பார்க்கல நீங்க நினைக்கிறீங்களா? டெல்லியிலே தாங்க நான் இருக்கிறேன். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளவு வெடி சத்தம் கேட்டுச்சு. மக்கள் கொண்டாடி தீர்த்து இருக்கிறாங்க. ஏன் துபாயில நடந்த இந்த மேட்சை நேர்ல பாக்குறதுக்கு அங்க மொத்த கெப்பாசிட்டியில 75 சீட்டுகள் அப்படின்றது நிரம்பி இருக்கு. அத்தனை இந்தியர்களும் வரிசையில நின்று டிக்கெட் வாங்கி அந்த மேட்சை போய் பார்த்திருக்கிறாங்க. இதுல என்ன பணம் ஆறா ஓடுதுன்னு சொன்னல, அதுக்கான புள்ளி விவரங்களையும் கொஞ்சம் பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சோடைய மொத்த வியூவர்ஷிப் எவ்வளவு தெரியுமா? 26 பில்லியன் பர் மினிட். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இதன் மூலியமா எவ்வளவு ரெவென்யூ ஈட்டினாங்கன்னு நான் சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு இடைப்பட்ட கேப்ல ஒரு 10 செகண்டுக்கு 15 செகண்டுக்குன்னு ஆடு போடுவாங்கல்ல, அதுக்கு எவ்வளவு தெரியுமா இவங்க சார்ஜ் பண்றாங்க? 16ல இருந்து 20 லட்சம் ரூபாய்ங்க. அதாவது வெறும் 10 செகண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானமா ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிக்கெட் சொன்னல, இந்த டிக்கெட்ஸ் மூலியமா ஒரு எஸ்டிமேஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 109 கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. 1000 கோடி, 2000 கோடி, பல்லாயிரம் கோடி ரூபாய் அப்படின்றது இந்த ஒற்றை மேட்சின் மூலியமா ரெவென்யூவா ஈட்டப்படுது. இந்த ரெவென்யூ யாருக்கு போகும்? ஐசிசி அமைப்புக்கு. ஐசிசி அமைப்புல இருந்து மற்ற நிறுவனங்களுக்கு, மற்ற அமைப்புகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கப்படும் வச்சுக்கோங்களேன்.
இந்த ஐசிசியுடைய தலைவரா இப்ப யார் இருக்கிறா? ஜெய்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நியாயமா இந்த மேட்சை நடத்தாதீங்கன்னு யாரை நோக்கி கை காட்டி கேட்கணும்? ஜெய்ஷா அவர்களை தானே கேட்கணும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பையனான ஜெய்ஷாவை தானே கேட்கணும். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் அப்படியான பெரிய கேள்வி எழுப்புனதா எனக்கு தெரியவே இல்லை. ஏன் இந்தியாவுடைய மிகப்பெரிய நியூஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்படின்னு அவரையே சொல்லிக்கக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி ஒரு விவாதம் நடத்தினாரு. அதுல சௌரவ் கங்குலி இதுல கேள்வி கேட்கணும், இந்தியன் கோச்சா இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் கேள்வி எழுப்பணும், பாரத ரத்னாவை ஜெயிச்சிருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கேள்வி எழுப்பணும், இந்த மேட்சை நாங்க பாய்காட் பண்றோம்னு எல்லாரும் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவர் பயன்படுத்த தவறின ஒரே ஒரு வார்த்தை ஜெய்ஷா அப்படின்ற வார்த்தை. இந்த லட்சணத்துல தாங்க இந்த எதிர்ப்பு அப்படின்றது இருந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு வீடு அப்படின்றது கிடைக்கிறது அவ்வளவு சிரமமா இருக்கு. நான் டெல்லியில தான் இருக்கிறேன், வட மாநிலங்கள் பெரும்பாலான இடங்களுக்கு சுத்துறேன். அங்க எல்லாமே இதை நான் நேர்லயே பார்த்திருக்கிறேன். ஏன் என்னுடைய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ல 2வது தளத்துல வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 15,000 17,000 வாடகை இருக்கு அப்படின்னா 3வது தளத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு 22,000 24,000 ரூபாய் அப்படின்றது மாத வாடகையா விதிக்கப்படுது. அந்த அளவுக்கு பாகுபாடு அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் ஆயிருச்சு. ஆனாலும் கூட அவங்களால அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போவே முடியல. ஏன்னா மற்ற இடங்கள்ல அவங்களுக்கு வீடுகள் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி இந்தியாவில இருந்து இந்தியாவுக்காகவே அவங்களுடைய வரி பணத்தை கொடுக்குறாங்க, இந்தியர்களாகவே அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மதத்தை மட்டுமே காரணம் காட்டி மீண்டும் மீண்டும் அவங்களுடைய தேசபக்தியை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சோன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஏன் இப்படியான அதிகாரத்துடைய உச்சபட்ச இடத்துல இருக்கக்கூடியவங்க யாரையுமே கேள்வி எழுப்பாம இருக்கிறாங்க அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப ஆதங்கத்துடன் எழக்கூடிய கேள்வியா இருக்கு. உடனே இன்னொரு பெரிய கேள்வி எழும், அப்படிலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி பண்ண முடியாதுங்க, இது இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அப்படிலாம் பாய்காட் பண்றதுக்கு ஒரு தனி நாடுகளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்க யாராவது சொல்லலாம். ஆனா அதுக்கும் இருக்கே. கடந்த காலத்துல ரஷ்யா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தினப்போ அமெரிக்கா அணி அதை பாய்காட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா ஒலிம்பிக் நடத்தினப்போ ரஷ்யா அதுக்கு போகாம இருந்திருக்காங்க. சவுத் கொரியாவுடைய சியோல்ல ஒலிம்பிக் நடந்தப்போ நார்த் கொரியா அதை பாய்காட் பண்ணிருக்காங்க. இப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாங்க. அதனால இந்த விஷயத்துல மீண்டும் எனக்கு எழக்கூடிய ஒரே கேள்வி அதுதான், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவங்களுடைய தேசபக்தியை நிரூபிக்கணும்னு சொல்லக்கூடிய இத்தனை பேர்ல யாராவது ஒருத்தர் கூட ஏன் இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு அப்படின்ற கேள்வியை வெளிப்படையா எழுப்பாம இருக்கிறாங்க அப்படின்றதுதான். இது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்தின் வெளிப்பாடாதான் இந்த வீடியோவே நான் உருவாக்கியிருக்கேன். என்னுடைய கருத்துல நீங்க யாராவது உடன்படுறீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய பக்கத்துல தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் திருத்திக்கிறதுக்கு அதை நான் பயன்படுத்திக்குவேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனல் நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.